இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைக்கு பொருத்தமான மனிதர் என்றால் அது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான். தனக்கு கொடுக்கப்பட்ட காரை கட்சிக்கே கொடுத்தவர். இப்படியும் வாழலாம் என்கின்ற முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இருந்து வந்தவர். நான் இருந்த கடைசி ஆதாரத்தையும் இழந்துட்டோம்னு ஒன்று தோணுது. ஒரு உதாரணம் சொல்ல, பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்றதுக்கான கூட ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களோன்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காரு. நிச்சயமா இவருடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு விரும்புறேன். வாழ்நாள் முழுவதும் ஒரு எளிய மகனாக, ஒரு தலைவராக இருந்த போதிலும் எளிய மகனாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். 101 ஆண்டுகள் ஒரு பொதுவுடைமைவாதி, பாட்டாளிகளினுடைய விடுதலை களத்தில் போராட்டமே தன் வாழ்நாளாக தன்னையும் அமைத்துக் கொண்டு தன் குடும்பத்தையும் இணைத்துக் கொண்டு தான் சார்ந்திருக்கிற உழைக்கும் மக்களை அலையாய் அணி சேர்த்து கடைசி வரை போராடிய தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களினுடைய இந்த இறப்பு ஈடு செய்ய முடியாத நாட்டிற்கு இழப்பு, மக்கள் சமூகத்திற்கு இழப்பு. ஆர்என்கே என்று பெருமையோடும் உரிமையோடும் அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய பொது உடைமை கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர்களுடைய இந்த இழப்பு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க விடுதலைக்காக, பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக போராடக்கூடிய அத்தனை தோழர்களுடைய இழப்பாகும். அவர் ஒரு போராட்டத்தினுடைய முகம் அல்லது போராட்டத்தினுடைய அடையாளம். சாதி ஒழிப்பு களத்திலும் வர்க்க விடுதலை களத்திலும் சமரசம் இல்லாமல் களமாடிய மகத்தான போராளி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் தென் மாவட்டங்களிலே நடைபெற்ற சாதிய கலவரத்தின் போது 2 சமூக மக்களையும் ஒன்றுபடுத்துவதில், அமைதிப்படுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். தன்னுடைய மாமனார் அந்த கலவரத்தின் போது இறந்த போதும் கூட எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் 2 சமூக மக்களை ஒன்றுபடுத்துவதில் அவர் அக்கறை கொண்டிருந்தார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எங்களுடைய சம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இவர் ஒரு ரோல் மாடல். ஒரு தூய்மையான அரசியல் களத்தில் தூய்மையான ஒரு அரசியல்வாதியாக இயங்க முடியும் என்பது நிரூபித்தவர். தனக்கு கொடுக்கப்பட்ட காரை கட்சிக்கே கொடுத்தவர். இன்னமும் கூடுதலாக அரசு தகைசால் விருது கொடுத்த அந்த 10 லட்சத்தை மேலும் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு பொது நிவாரண நிதிக்கே அவர் அரசுக்கே கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இருந்து வந்தவர். இன்றைக்கி எப்படி ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட எப்படி இருக்கிறாங்க நமக்கு தெரியும். ஆனால் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் மாடலாக இருக்கும். சிறைவாசம், பல சிறைவாசம், போராட்ட களம், 56 முறை அவர் சிறை சென்றிருக்கிறாரு. ஆயுள் சிறைக்கு போயிருக்கிறாரு. இப்படியான ஒரு போராட்ட வீரரை, ஒரு தியாகியை, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட்ட களத்தினை ஆகுதியாக்கி கொண்ட அவர் இன்றைய தலைமுறைக்கு ஒரு ரோல் மாடல். இன்றைக்கி ஒரு மாபெரும் இழப்பை இன்றைக்கி நாடு சந்திச்சிருக்கு. ஏன்னா நேர்மையாளர்களுடைய வரிசையில் மிக ஆளுமையோடு இருந்த ஐயாவுடைய மறைவு என்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை தொடர்ந்து இன்றைக்கி பல்வேறு நாடுகளிலிருந்து, பல்வேறு ஊர்களிலிருந்து பல்வேறு அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஃபெட்னா, USA, வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்திலேருந்து ஆள் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா உலகம் முழுக்க எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் நேர்மையாளர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஐயா இன்றைக்கும் ஒரு மேலோங்கி ஒரு தலைவராக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுடைய துயரத்தையும் அவருடைய துயரத்தில் பங்கேற்பதற்கும் வந்திருக்கிறாங்க. இனிமேல் ரொம்ப அரிது. நான் இருந்த கடைசி ஆதாரத்தையும் இழந்துட்டோம்னு ஒன்று தோணுது. ஒரு உதாரணம் சொல்ல, பிள்ளைகளுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கான கூட ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களோன்னு தோணுது. அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காரு. நிச்சயமாக இவருடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன். இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முதுபெரும் தலைவரான சங்கரையா இப்போ இயற்கை எழுதியிருக்கிறாரு. அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்று இறந்த செய்தியை கேட்டு நாங்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சோம். அவரோட செயல்பாடு எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஒரு எளிமையான அரசியல் தலைவரை நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அவர் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தியிருக்காரு. கனிம வளங்கள் சுரண்டலுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. ஜாதி வெறி எதிர்ப்புக்கு உண்டான போராட்டம் நடத்தியிருக்கிறாரு. அமைதியாக வாழணுன்றதுக்காக ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு 101 வயசில் உள்ள ஒரு அரசியல் தலைவர், எளிமையான தலைவர், அவர் செயல்பாட்டை நாங்கள் இனிமேல் கடைபிடிப்போம் என்று நம்புகிறோம். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கோம். மத்திய சென்னை மாவட்டம் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சங்கம். இனிமேல் இதுபோல் ஒரு அரசியல்வாதியை பார்க்க முடியுமான்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் இதுபோல் அரசியல்வாதியாக எல்லா அரசியல் தலைவர்களும் வரணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். முதல்ல கக்கன், காமராஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லகண்ணு ஐயா அவர்கள் கையில் எதுவுமே கொண்டு போகாமல் எளிமையான மனிதராக இருந்து மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தா ஐயா நல்லகண்ணு அவர்கள் மட்டும்தான். மிகவும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒப்பற்ற தலைவர். இந்த காலகட்டத்தில் இது போல் ஒரு தலைவரை பார்க்கறதுக்கான அதிசயமே ஒன்றா இருக்குது. நன்றி. தகைசால் தமிழர் உலக மானுட சமூகத்தினுடைய அரசியல், சமூக, பொருளாதார விடுதலையில் உழைக்கும் மக்களின், பாட்டாளி மக்களினுடைய அரசியல் விடுதலைக்காக உலகம் முழுக்க கிளர்ந்தெழுந்த புரட்சியின் முதல் வித்தாக நம்முடைய தாய் தமிழ் மண்ணில், இந்திய நாட்டில், உலகத்தில் பாட்டாளிகளுக்காகவே, அதனுடைய விடுதலைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மகத்தான தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நல்லக்கண்ணு அவர்களை இழந்து வாடுகிற பாட்டாளி உறவுகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை சார்பாக என் ஆழ்ந்த இரங்கலை, வீர வணக்கத்தை முதல்கண் பதிவு செய்கிறேன். நல்லக்கண்ணையாவை போன்று உலகத்தில் இனி ஒரு மனிதனை நாம் காண முடியாது, அதில் சமகாலத்தில் காண முடியாது. 101 ஆண்டுகள் ஒரு பொதுவுடைமைவாதி, பாட்டாளிகளினுடைய விடுதலை களத்தில் போராட்டமே தன் வாழ்நாளாக தன்னையும் அமைத்து கொண்டு தன் குடும்பத்தையும் இணைத்து கொண்டு தான் சார்ந்திருக்கிற உழைக்கும் மக்களை அலை அலையாய் அணி சேர்த்து கடைசி வரை போராடிய தலைவர் ஐயா நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணு அவர்களினுடைய இந்த இறப்பு ஈடு செய்ய முடியாத நாட்டிற்கு இழப்பு, மக்கள் சமூகத்திற்கு இழப்பு. அறம் சார்ந்த அரசியலை, நெறி சார்ந்த அரசியலை சமகாலத்தில் ஒருத்தர் வாழ்ந்து மறைய முடியும் என்றால் அதற்கு முழு தகுதியுள்ள ஒரு தலை மகனாக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நல்லக்கண்ணு அவர்களுடைய இந்த இறப்பை தமிழ்நாடு கொங்கிளைஞர் வேற வேதனையோடு பார்க்கிறது. ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கமும் ஐயா நல்லக்கண்ணு அவருடைய கனவை நனவாக்க, மானுட சமூகத்தின் கடைசி மனிதனுடைய கண்ணீரை, துன்பத்தை, துயரத்தை துடைக்க நாம் தொடர்ந்து பாடுபடுவோம், போராடுவோம். அதுதான் நாம் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு செய்கிற மரியாதை. நல்லக்கண்ணு அவர்களுக்கு அந்த பாட்டாளிகளினுடைய சார்பாக, உலக மக்கள் சமூகத்தின் சார்பாக மீண்டும் தனியரசுவின் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். வணக்கம். உலகத்திலேயே நான் அறிந்த வகையில் உலகத்தில் இப்படி ஒரு எளிய மனிதனை பார்க்க முடியாது, உறுதியான மனிதனை பார்க்க முடியாது. அரிய வகை மானுட சமூகத்திலேயே பற்றற்று பொருளையோ புகழுக்காகவோ எந்த ஆதாயத்திற்காக இல்லாமல் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்காக, மார்க்சினுடைய தத்துவத்தை, மூலதனத்தை, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காகவே உழைத்த மகத்தான தலைவர். சொந்த வீடு இல்லை, தனக்கான எந்த ஆதாயத்தும் இல்லை, விருதுகள் அரசுகள் தருகிற நிதியை கூட பெற்றுக்கொள்ளாமல் திரும்ப அரசுக்கே ஒப்படைத்த தலைவர். ஆகவே இந்த அரிய வகை அதிசய மனிதரை இழந்து வாடுகிற ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்கும் இது பெரிய இழப்பு. அறம் நெறி சார்ந்து நாம் இதிகாசங்களில் படித்திருக்கலாம், அல்லது பல்வேறு இலக்கியங்களில் படித்திருப்போம். வரலாறு நெடிகளும் நம்முடைய தகைசால் தமிழர் இந்த தாய் தமிழ் மண்ணில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எத்தனையோ ஆளுமைகளில் ஒரு முதன்மையான முன் வரிசையில் இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு. ஆகவே நல்லக்கண்ணு ஐயாவை போன்று இனி ஒரு அரசியல்வாதியை, சமூகவாதியை இனி நாம் காண முடியாது. ஐயாவுடைய இந்த வாழ்க்கையும் இந்த வரலாறும் ஈடு செய்ய முடியாதது. ஐயாவுடைய இழப்புக்கு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை சார்பாக, உலக பாட்டாளி வர்க்கத்தின் சார்பாக என் ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். வீர வணக்கத்தை பரிசாக்குகிறேன். சங்கரையா, நம்மளுடைய நல்லக்கண்ணு அவர்கள், சங்கரையா தோழரும் இருவரும் தமிழ்நாட்டுக்கு ஏற்றக்கூடிய மிகப்பெரிய பணி என்பது அளப்பரியான பணி. தமிழ் சமூகத்திற்காக தோழர் நல்லக்கண்ணுவும் தோழர் சங்கரையாவும் இணைந்து சாதி ஒழிப்பு போராட்டத்திற்காகவும் தமிழனுடைய பாதுகாப்பிற்காகவும் பல கட்ட போராட்டங்களை நடத்திய இருபெரும் தலைவர்கள். தமிழ்நாட்டினுடைய இறுதிக்கட்ட மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய பறைசாற்று விதமாக தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் அஞ்சலி செலுத்த இங்கே வந்து இருக்கிறோன்றது தான். கண்டிப்பாக இது சொல்ல வேண்டிய அவசியமான விஷயந்தான். தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய அரசியல் காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டமும் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திலும் முழுமையான பங்கேற்றவர்கள் தோழர் சங்கரையாவும் தோழர் நல்லக்கண்ணும் அவர்கள் தான். இவர்கள் இரண்டு பேருமே நடத்திய போராட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும், சாதி எதிர்ப்புக்காகவும், வர்க்க போராட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் மிக முக்கியமான போராட்டத்தில் களம் கண்டவர்கள்.
இந்த சூழல் என்பது இருவருடைய இழப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இழப்பாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்திய அரசியல் சூழல் என்பது இவருடைய இறப்பு என்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கின்றது தான். கூடிய நவீன அரசியல் சூழலில் ஒரு முன்னுதாரணமான அரசியல் தலைவர்களில் தோழர் சங்கரையம், தோழர் நல்லக்கண்ணு இருந்திருக்காங்கன்றத இவர்கள் உதாரணம். இன்றைக்கி பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் கவர்ச்சியாக அரசியல் கட்சிகள் துவங்கப்பட்டு இருந்தாலும் எளிமை என்பது ரொம்ப அவசியம். அரசியலில் தூய்மை என்பது ரொம்ப அவசியம். தூய்மைக்கு உதாரணமாக கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் தோழர் சங்கரையம், தோழர் நல்லக்கண்ணு உதாரணமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான தலைவர்கள் இருவருமே. இளைஞர்கள் இவர்களை பின்பற்றுவது ரொம்ப அவசியமாகவும் நாங்கள் கருதுகிறோம். நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய மறைவு தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து தொழிலாளர்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. நல்லக்கண்ணு ஐயா அவருக்கு பேருக்கு பொறுத்த மாதிரி தான் அவர் வாழ்ந்தும் இருந்திருக்கிறார். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அதை 1000 ஃபோட்டோ எடுத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்த்து நானும் சமூக சேவை செய்திருக்கேன் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தில் தான் இப்போ உள்ளவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தமிழக அரசு விருதான தமிழர் விருது, அம்பேத்கர் விருது, இது மட்டும் இல்லை 10 லட்சம் பணம் அதை கொடுத்தப்போ கூட அந்த பணம் எனக்கு வேண்டாம், மக்களுக்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மறுபடிக்கும் திருப்பி தமிழக அரசிட்டே திருப்பி கொடுத்த அந்த ஒரு மாமனிதர் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு சமூக சேவகன்ற கீழ்த்தரமான வாழ்ந்துட்டுருக்க இந்த உலகத்தில் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர், 101 வயதான அந்த ஒரு மனிதர் அரசியல்வாதியாக மட்டுமல்ல, ஒரு சமூக சேவகராகவும் சிறந்த மனிதராகவும் வாழ்ந்து மக்களுக்காகவே இன்று வாழ்ந்து உயிரை நீர்த்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டு இப்போ உள்ள இளைஞர்கள் எப்படியெல்லாம் நம்ம வாழணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வரலாறை தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு அவரது பெற்றோர் நல்லக்கண்ணு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைக்கு பொருத்தமான மனிதர் என்றால் அது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம், ஐயா நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம். இப்போ அவர் இறந்ததற்கு பிறகுதான் அவரோட வரலாறு நிறையா பேருக்கு தெரிய வருது. ஏன்னா காலம் அப்படி மாறிக்கிட்டே வருது. அவர் மீசை வைக்காத கூட காரணம் என்ன அப்படின்றது இப்போ பல பேர் அவர் கூட பயணித்தவர்கள் சொல்லியிருந்தாங்க. சிகரெட்டால் அவரோட மீசையை வளர விடாமல் சுட்டாங்க, நகத்தெல்லாம் பிடுங்கினாங்க அப்படின்னு. இதுதாங்க மக்களுக்காக உழைத்த மாமனிதர் என்றால் அது நல்லக்கண்ணு ஐயா தான். அவரது இறப்பிற்கு ஆழ்ந்த இரங்கல். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அவருடைய மரணம் தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. அவரை போல் ஒரு அரசியல்வாதி நம்மளுக்கு கிடைக்கணும்னா ரொம்ப கடினம். அவர் வாழ்ந்த வாழ்வில் நம்ம எல்லாம் கடைப்பிடிக்கணும். அவர் ஏழை விவசாயிகளுக்காகவும் எளிமையான மனிதர், உண்மையான போராளி. அவருடைய தன்னுடைய இணையர் அவங்களை இறந்து கூட மறுநாளுக்கே வீதிக்கு மக்களுக்காக போராடிய தலைவர் இவர். நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இது உலக அளவில் இவரை மாதிரி ஒரு அரசியல் தலைவருங்க களத்தில் ரொம்ப கடினம். அவர் ஏழை விவசாயிகளுக்காக, ஏழை பாரம்பரியங்களுக்காக, அவர் தொழில், அதாவது அவர் சந்திக்காத இன்னலே கிடையாது. சுதந்திரத்துக்காக அவர் 16 வயசுலேயே அவர் சக கூட இருக்கிற தோழர்களை காட்டி கொடுக்க சொன்னாங்க. அவர் மௌனம் சாதிச்சு அந்த காவல்துறை அதிகாரி அவருடைய மீசையை அவர் சிகரெட்டுங்களால் அவர் பொசுக்கி அவர் ஒப்பற்ற தலைவருங்க. இனி இது மாதிரி ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள தோழர்களை இது மாதிரி அவர் வழியில் தான் நாங்கள்லாம் வருவோம். இது பேர் இழப்பு. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம், மாவட்ட தலைவர் சுரேந்திரன். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர். நாம் வாழுகின்ற
காலத்தில் நாம் நேசித்த, நாம் பார்த்த, உண்மையிலேயே மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மனித நேயர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மீது மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டவர். சென்ற ஆண்டு அவருடைய 100ஆண்டு விழாவை எங்களுடைய கட்சி அலுவலகத்திலே கொண்டாடினோம். வெளி நிகழ்ச்சிகளுக்கு எங்குமே செல்லாத ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் எங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய வழித்தடம் எங்களுடைய கட்சி இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக எப்பொழுதும் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஐயாவை இழந்து வாடும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் ஐயாவுடைய குடும்பத்திற்கும் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான மனிதர். இது போன்ற மனிதரை நாம் வாழ்நாளில் வேறொருவரை பார்க்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அந்த அளவிற்கு நம் முன் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். வாழ்நாள் முழுவதும் ஒரு எளிய மகனாக, ஒரு தலைவராக இருந்த போதிலும் எளிய மகனாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். எங்கு சென்றாலும் சாதாரண வாகனத்திலே, சொகுசு வாகனம் அல்லாது ஆட்டோ போன்ற சாதாரண வாகனத்திலே பயணித்தார். வாடகை வீட்டிலே வசித்தார். ஒரு முக்கியமான அவருடைய செய்தி, ஒரு முறை அவர் கவர்னரை சந்திக்க சென்றிருந்தாராம். வாசல் காவலிலே இருந்த ஒரு டிஎஸ்பி ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்கின்றார். ஐயா நீங்கள் யார் என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்கின்றார், உங்களை 4 நாட்கள் சிறையில் வைத்து கடுமையாக அடித்து தாக்கிய டிஎஸ்பி நான் என்று சொல்லியிருக்கின்றார். உங்களை அடித்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு வாசலிலே நான் காத்திருக்கின்றேன். சர்க்கரை வியாதி வந்து சிறுநீர் கூட கழிக்க முடியாத, அப்படியே சிறுநீர் போகக்கூடிய ஒரு சூழலிலே வாழ்ந்து அந்த என்னுடைய வாழ்க்கை மோசமான சூழ்நிலையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். உடனடியாக ஐயா அவர்கள் கவர்னரிடம் சென்று அவருக்கு சொந்த ஊரிலே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு கொடுத்து 5 நிமிடங்களிலே அந்த டிஎஸ்பியை சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து அனுப்பக்கூடிய வேலையை ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார். தன்னை தாக்கிய ஒரு அதிகாரியை மிகுந்த மனிதாபிமானத்துடன் அவர் வாழுகின்ற ஊருக்கு அனுப்பி வைத்து ஒரு மனிதநேயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதரை நாம் வாழ்நாளில் எங்குமே பார்க்க முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஐயாவுடைய வாழ்க்கை நம்முடைய வழித்தடம். இளம் அரசியல் தலைமுறையினருக்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும்.